ஹாய் வியூவர்ஸ், போன எபிசோட்ல நந்தினி அவங்க தந்தைக்காக புளியம்பழத்தை ஆசையா கொடுக்கறதோடையும் அதை வாங்கி சந்தோஷமா பத்மநாபன் ஆசையா வாங்குறதோடையும் பார்த்துருந்தோம். இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நந்தினியோட அண்ணி சொல்றாங்க, நீ ஓடினதுக்கு காரணம் திருமண பேச்சு பேசணுனால தான் நீ ஓடிட்ட அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கு நந்தினி, திருமணமா எனக்கா நடக்காது, தந்தையோட என் மேல யாரு அக்கறையா இருக்காங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்படி வந்தாதான் நான் அவனை திருமணம் செஞ்சுக்குவேன், அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இல்ல, திருமணம் எல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நந்தினி சொல்றாங்க. அடுத்த காட்சியில சந்திரனை காட்டுறாங்க, நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், அப்படி செய்யணும்னா என்னோட புத்தியால யோசிச்சுதான் நான் செய்வேனோ தவிர மனதால இல்ல அப்படின்னு சந்திரன் அவனோட நண்பன்கிட்ட சொல்றான். அடுத்த காட்சியில நந்தினி காமிக்கிறாங்க, நான் திருமணம் செஞ்சுக்கணும்னா அதை என்னோட அறிவால சிந்திச்சு நான் செய்ய மாட்டேன், என் மனதுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. திருமண முடிவை நான் மனதால தான் எடுப்பேன், அறிவாளி இல்ல, ஏன்னா என் மனதுல தான் என்னோட தந்தை இருக்கிறார் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க. சந்திரனும் இன்னொருத்தரும் கொடியை நோக்கி அம்பெய்றாங்க. சாணக்கியர், உங்கள யார் குறிப்பாத்து இலக்கை நோக்கி அம்பெய்றீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இந்த போட்டியில சந்திரன் அந்த கொடியில மட்டும் ஒரு ஓட்டையை போட்டுறாரு. இன்னொருத்தர் கொடியில ஓட்டை போட்டு அந்த கொடியும் கீழே தள்ளிடுறாரு. நீ ஏன் கொடியில ஓட்டை போட்டு அந்த கொடியை மட்டும் தாக்காம விட்ட அப்படின்னு சந்திரனை பார்த்து கேட்கிறார் சாணக்கியர். இதுக்கு சந்திரன் கொடிமரம் மக்களை குறிக்கும், கொடி அரசனை குறிக்கும், அதனாலதான் நான் இந்த மாதிரி தாக்கினேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. நீங்க சொன்ன பயிற்சிப்படி நான் அரசனை தான் தாக்கியிருக்கேன், பிரஜைகள் இல்ல, கொடிமரத்தை தாக்கினா அது பிரஜைகளை தாக்கின மாதிரி ஆயிடும், நியாயம் இல்ல அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நீ கூறியது சரிதான் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அவர் இன்னொருத்தரை பார்த்து, நீ வென்றும் தோற்று விட்ட வீரனுக்கு ஆயுதத்தை மட்டும்தான் பயன்படுத்த தெரியும், ஆனா அரசனுக்கு அந்த ஆயுதத்தை எந்த இடத்துல எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு தெரியும் அப்படின்னு சந்திரனை பாராட்டி பேசுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.